நம்ம கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு வீடு அஃபோர்டபுளான பிரைஸ்ல இப்போ விட்டிங்கன்னா எப்பவுமே வாங்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு அருமையான 2 BHK வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொகேஷன் முதல்ல சொல்லிடுறாங்க. நம்ம கோயம்புத்தூர் துடியலூர்ல இருந்து இடிகரை போகக்கூடிய ரோட்ல மணிகரம்பாளையம் அப்படிங்கிற ஏரியால இருக்கு. இந்த லொகேஷனை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஒரு 2 வருஷமா இந்த லொகேஷன்ல வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தெரியும். இந்த லொகேஷன் வேற லெவல்ல டெவலப் ஆயிருச்சு. ஒரு 2-3 வீடுகள் இருந்த லொகேஷன்ல இன்னைக்கு 1000-1500 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவே மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கடைசி வீடு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பட்ஜெட்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1070 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் ஃபுல்லாமே ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக ரைட் சைடில் நீங்கள் அங்கே பார்க்குறீங்களா 2 ப்ரொஃபைல் லைட்டு. இந்த 2 ப்ரொஃபைல் லைட்டு வீடு ஃபுல்லாமே இருக்கும். அதாவது வீட்டோட கார் பார்க்கிங்கில் இருக்கும், வீட்டோட லிவிங் ஏரியாவில் இருக்கும், வீட்டோட பெட்ரூமில் இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கொடுத்து இது வந்து இந்த வீட்டோட ஒரு தீம் மாதிரியே வந்து பிளான் பண்ணிட்டாங்க. எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கூட அமைஞ்சிருக்கு. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து மெட்டல் கேட்டு. மெட்டல் கேட்டில் வந்து CNC கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது 11:30க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியாங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிக்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாலேயே இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல் வாட்டர் சம்பளம் அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2.25 சென்ட் இடத்துல தாங்க கட்டியிருக்காங்க. 2.25 சென்ட் இடத்துல இன்னைக்கு கார்டன் வைக்கிறதுக்கெல்லாம் தனியாக ஸ்பேஸ்லாம் கொடுக்க முடியாது. 2.25 சென்ட் இடத்துல நல்லா ஸ்பேசஸான வீடு கட்டும்போது இடமே பார்த்தீங்கன்னா பெருசாக வேஸ்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த வீடு வாங்குறவங்க கார்டன் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சைடு ஃபுல்லாமே காம்பவுண்ட் வாலுக்கு க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி தொட்டி மாதிரி காம்பவுண்ட் வாலோட சேர்த்து ஒட்டி வச்சிருக்காங்க. இதில் அழகாக இவங்களே கார்டனும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. சின்னதாக ஒரு கார்டனும் இந்த ஏரியாவில் இந்த வீட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. இந்த சைடு வந்து நமக்கு டெரஸ் போறக்கான ஸ்டேர் கேஸ் இருக்குது. அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. நான் சொன்னல ப்ரொஃபைல் லைட் இந்த வீடு ஃபுல்லாமே நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்கன்னு. பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த 2 ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இடையில இந்த மாதிரியான க்ரூ டிசைன்ஸும் இருக்குது. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. இந்த வீடு வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டப்பட்ட 2 BHK வீடுங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியா. உள்ளே என்ட்ரானதும் சீலிங்கை பார்த்தீங்கன்னா இங்கேயும் தெரியும் ப்ரொஃபைல் லைட்டை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி ப்ரொஃபைல் லைட்டை கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் மாதிரியே ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது போக சென்டரில் ஒரு ஹேங்கிங் லைட்டையும் தொங்க விட்டுருக்காங்க. லிவிங் ஏரியாவோட இந்த சைடு வாலில் வந்து நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. வால் மவுண்ட் டைப்பில் இருக்குது. கீழெல்லாம் நமக்கு பேசினெட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் ஃபுல்லாமே நம்ம ஷோபீஸ் வைக்கிற மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி இது போக மேலெல்லாம் பறவைகள்லாம் பறக்கிற மாதிரியான மோல்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறக்கு வானத்தில் பறவைகள் பறக்கிற மாதிரி செம்மையாக இருக்குது. அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா பூஜா கேபினெட் இருக்குது. பூஜா பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக ஒரு பூஜா ரூம் இருக்கிறதே தெரியாது. வுட் ஒர்க்கில் ஏதோ பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பூஜா ஸ்பேஸவே வந்து மறைச்சி வச்சுருக்குறாங்க. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வாலில் ஷோபீசஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிசைன். இதில் நம்ம ஷோபீசஸ்லாம் வச்சுக்கலாம். இந்த வாலுக்கு ஃபுல்லாமே நமக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிவில் ஒர்க்லேயே வந்து ரெடி பண்ணி இதில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு வந்து பெரிய ஒரு ஜன்னல் இருக்குது. ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி தான் 2x4 சைஸில் ஹை கிளாஸ் ஏன்னா வெட்டிஃபை டைல்ஸை வீடு ஃபுல்லாக லே பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட கிச்சனை காமிக்கிறேன். கிச்சனை வந்து லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இந்த வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் அக்னிமலையில் வாஸ்துப்படியாக அமைஞ்சிருக்கு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் 10க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே யூனிக்கான பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான கிளாஸியான டைல் ஒர்க் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரானைட்டில் இருக்குது. சிங்க் வந்து குவாட்ஸ் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் கலரில் சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபுல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நிறைய பேசினெட்ஸ் இருக்குது. அதாவது கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸியான ஃபினிஷிங்கில் நிறைய பேசினெட்ஸ் இருக்குது. இது போக இந்த சைடு வந்து டால் யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து கிளாஸ் டோர் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள லைட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. மேலே ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. இங்கே வந்து ஸ்லைடிங் டைப்லையும் கிளாஸ் டோர் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து ஒரு பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் போர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இது போக இந்த லிண்டன் லெவல்லையும் வந்து ஃபோக்கஸ் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே தான் நம்ம மிக்சியில் வச்சு அரைப்போம். மிக்சியில் சட்னி எல்லாம் கரெக்டாக அரைதானு ஃபோக்கஸ் லைட்லாம் கொடுத்துருக்கனால நல்லா பார்த்துக்கலாம். அப்படியே இந்த சைடு இருக்கக்கூடிய முதல் பெட்ரூமை நான் முதல்ல காமிக்கிறேன். பெட்ரூமோட டோருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டோர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோரு பெட்ரூமோட டோரு எல்லாமே வந்து ஒரே கலர் காம்பினேஷனில் தான் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 16ங்க. இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்டை பயன்படுத்தியிருப்பாங்க. பார்த்தா தெரியும். இங்கிருந்து ஆரம்பித்து அப்படியே எல் டைப்பில் வந்து ப்ரொஃபைல் லைட்டை கொடுத்துருப்பாங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 ஜன்னல் இருக்குது. ஜன்னல்லாம் எல்லாமே வந்து வுட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த இன்டி ஒர்க்ஸுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி ஜன்னல்களையும் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த வாலுக்கு ஃபுல்லாமே நமக்கு டெக்ஸ்சர் ஒர்க்கு, அது போக சிவில் ஒர்க்லேயே வந்து இந்த மாதிரியான டிசைன் கட்டமாக போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஹெட் போர்ட் டிசைன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம காட் போடுவோம், இது வந்து நம்ம ஒரு ஹெட் போர்ட் டிசைன் மாதிரி நம்ம பேக்ரவுண்டில் வந்துடும். 2 சைடும் காட்டோட 2 சைடும் இந்த மாதிரியான ஹேங்கிங் லைட்டும் இருக்குங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சைடு வந்து நமக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது, அதுக்கு வந்து ஸ்லைடிங் டைப்பில் கிளாஸ் டோர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்குலாம் வந்து இந்த மாதிரியான பிவிசி டோர் மாட்டியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 10ங்கிற அளவில் ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக அமைஞ்சிருக்குங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், கிளாஸ் அண்ட் செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேவையான சானிட்டரி வேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் வீட்டோட 2வது பெட்ரூமை காமிக்கிறேன். அப்படியே ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு நேராக ஆப்போசிட்டில் இந்த வீட்டோட 2வது பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 11ங்க. இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம், குழந்தைங்களுக்கான பெட்ரூம். அதுக்கு ஏற்ற மாதிரியான தீமில் வந்து இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம காட்டு வரும். இந்த காட்டுக்கு பேக்ரவுண்டில் இந்த மாதிரியான முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. எல்லோ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில். இந்த வால் ஃபுல்லாமே வந்து ஒரு கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் இருக்கும். மிச்சம் 3 சைடு வாலில் ஒரு கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து ஆர்சிசி லாஃப்ட் கபோர்டு இருக்குது, வால் ஷெல்ஃப் இருக்குது. நான் எல்லா இடத்துலையும் சொன்ன மாதிரி இந்த வீடு ஃபுல்லாமே அந்த தீம் பேஸில் ப்ரொஃபைல் லைட்டு தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் இந்த பெட்ரூம்லேயும் அந்த ப்ரொஃபைல் லைட் வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லேயும் ஒரு பெரிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவு 4.25க்கு 10ங்க. 2 டாய்லெட் கம் பாத்ரூமும் பெருசாக இருக்கும். இந்த வீட்டோட பிளானிங்கே வந்து எல்லா ரூம்ஸுமே பெருசாக தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய டை கலர் காம்பினேஷனும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது போக ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கார் பார்க்கிங்கோட ரைட் சைடில் இந்த மெயின் டோர் பார்த்தோம். ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் இருந்துச்சு. இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 5க்கு 7ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது போக நம்ம டெரஸ் பார்க்காக கொடுத்துருக்கூடிய அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய மிச்ச ஸ்பேஸில் வந்து நம்ம யூபிஎஸ் வச்சுக்கலாம். அதுக்கான அந்த ப்ரொவிஷன்லாம் இருக்குது. ஓகே, டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து அவுட்டரில் இருக்கிறனால நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பிளான் பண்ணிக்கலாம். டெரஸ்லையும் சரி, இந்த ஸ்டெப் ஏறி வரக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ்லையும் சரி டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. டெரஸில் வந்து 2 வாட்டர் டேங்க் வச்சிருக்காங்க. அது போக துணி காயப்படுறதுக்கான அந்த ஆங்கிள், துணி துவைக்கிறதுக்கான அந்த மேடை எல்லாமே இருக்குது. சுற்றியும் பாருங்கள், நல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த லொக்கேஷனில் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10-15 வீடுகள் தான் இருந்திருக்கும். இன்றைக்கி எங்கே பார்த்தாலுமே வீடுகள் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரெசிடென்ஷியல் ஏரியாவாக மாறிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை லேண்ட் இன்டர்வியூஸோடலாம் சேர்த்து 55 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நீங்கள் கோயம்புத்தூர் துடியலூர் லொக்கேஷனுக்கு பக்கத்தில் அஃபோர்டபுளான ப்ரைஸில் வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ப்ரைஸில் இன்றைக்கி இந்த லொக்கேஷனில் விட்டால் வீடுகளே இல்லை. ஏன்னா அடுத்து கட்ட போகிற வீடுகள்லாம் வந்து இதை விட ஜாஸ்தியான பட்ஜெட்டில் தான் கோட் பண்ணி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இன்னும் 6 மாதம் கழிச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் எங்கேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் கோயம்புத்தூரில் துடியலூர் பக்கத்தில் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கடைசி வீடு இது. இந்த லொக்கேஷனில் வீடு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே நிறைய அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடுகள் போட்டுகிட்டே இருப்போம். அதனால் மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.